இன்றும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முத்தமிடும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அவர் முத்தங்களை நீங்க அனுபவிக்காமலே இவ்வளவு நாட்கள் கடந்து வந்திருக்கலாம். உண்மையாய் ரசித்து பார்த்திராமல் உங்கள் வாழ்க்கைய நடத்திட்டு வந்திருக்கலாம். இல்லை, அந்த முத்தங்களை ஒரு காலத்தில் நான் அனுபவித்தேன், அவர் அன்பை ருசி பார்த்தேன், இன்றோ அதை மறந்தேன் என்று நீங்க சொல்லலாம். அந்த முத்தங்கள் எனக்கு மீண்டும் வேண்டும் என்று பசியோடு நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு அளித்து என் அன்பை காண செய்வேன் என்று ஆண்டவர் முத்தமிடும்படி நம்மிடம் வந்திருக்கிறார். லூக்கா 15:20 அங்கு நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு தகப்பனின் மகன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த ஓமையை ஆண்டவர் இயேசு, ஆண்டவரின் மனது பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும், என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி என்று தன்னை தேடி ஓடி வரும் பிள்ளைகளுக்கு நேராய் அவர் மனது எப்படி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். இந்த உவமை அதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய மனது நமக்கு நேராக எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரை தேடி மன்னிப்பு கிடைக்குமா என்று நம்ம ஓடி வரும் பொழுது, என்னை சேர்த்து கொள்வாரா என்று ஓடி வரும் பொழுது, அவர் தூரத்திலே நம்மை பார்க்கிறார், நம் நிலையை பார்க்கிறார், பார்த்து மனம் உருகுகிறார். நம்மை தேடி அவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து நம்மை கட்டி கொண்டு நமக்கு முத்தம் செய்கிறார். அதுதான் ஆண்டவருடைய உள்ளமாய் தன் பிள்ளைகளுக்கு நேராக இருக்குதுன்னு இயேசு சுவாமி இந்த ஓமையின் மூலம் நமக்கு காண்பிக்கிறார். நம்ம ஓடி வரணும்னு அவர் காத்திருப்பதில்லை. அவர் மனம் இறங்கி நம்மை தேடி நமக்கு முன்னாடி அவர் ஓடி வந்து கைகளை நம் மீது போடுகிறார், நமக்கு முத்தம் கொடுக்கிறார். அவ்வளோ கொள்ளாசை அவர் பிள்ளைகள் மீது பெற்றிருக்கிறார். இந்த தேவனிடம் போலாமா என்று ஏன் நம்ம யோசிக்கணும்? அவரை தேடி போலாமா என்று ஏன் சந்தேகப்படணும்? பிரியமானவர்களே, இந்த முத்தங்களுக்கு நேராய் நீங்கள் கரங்களை தூக்கி ஆண்டவரே என்னையும் முத்தம் செய்யும் என்று கேளுங்க. இன்று உங்களிடம் ஓடி வந்து மனதுருகி நேசித்து சகல அன்பினால் உங்களை முத்தம் செய்ய போகிறார். இயேசு சுவாமியும் கூட இந்த உலகத்தில் மார்க் 10:16 பிள்ளைகள் எல்லாரும் அவரை தேடி ஓடி வரது. சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் அவரை சுற்றி கூடியிருந்தாங்க. எவ்வளோ பிஸியா இருந்திருக்கும். எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு அதன் நிமித்தம் நின்று நேரம் எடுத்து ஒவ்வொரு பிள்ளையாய் தூக்கி சுமந்து முத்தமிட்டு அவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு பிள்ளையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பதில் அவர் மகிழ்ச்சி கொண்டார். அப்படி நேரம் எடுத்து சிறு பிள்ளைகளாய் நம்ம அவரை தேடி வரும் பொழுது மனதுருகி முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் முத்தங்கள் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. மனதார நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நானும் ஷேரனும் ஸ்கூலுக்கு காலையிலே கிளம்பும். அப்போ என் தங்கச்சி ஷேரன் அவன் முதலே கிளம்பிடுவான். டைமுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி குளிச்சு கிழிச்சு கிளம்பி சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி நின்றுவான். எங்கே அந்த சாம இன்னும் வரல, எப்பவும் போல அப்படின்ட்டு நான் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் ஒரு சந்தோஷம். கடைசி நேரத்தில் தான் நான் கிளம்புவேன். எப்பவும் லேட்டு. அந்த 9 மணினா 9 மணிக்கு தான் நான் கிளம்பி நிற்பேன். அவன் டென்ஷனில் இருப்பா. போகலாம் வா அப்படின்ட்டு சொல்லி என்னை கைப்பிடிச்சு தரன்னு கூட்டிகிட்டு போவான். போகிற வழியில் எங்கள் அம்மா பார்த்து நல்லா சாப்பாடு ஊட்டி அவங்க கிஸ் கொடுப்பாங்க. சரின்ட்டு அம்மாட்டேருந்து வாங்கிட்டு போவோம், ஸ்கூலுக்கு போவோம். அப்பா நிறுத்தி வா ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேருக்கும் கிஸ் கொடுத்து முத்தம் கொடுத்து 2-3 முத்தம் கொடுத்து அவங்க 2 பேருக்கும் ஜோம் பண்ணிட்டு அனுப்புவாங்க. சரி நம்ம காரில் ஏறிடுவோன்னு பார்த்தா அங்கே தாத்தா பாட்டிமா காத்துட்டு இருப்பாங்க.
ஐயோ லேட் ஆகுது, எல்லாரும் அப்படி கிஸ் கொடுத்துட்டு இருந்தா நாங்க எப்படிதான் கிளாஸுக்கு போய் சேர்றது, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் செல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்டு 2 பேரும் 2 பக்கத்துலேயும் முத்தம் கொடுத்து அவங்க மனசு தீர வரைக்கும் கொடுத்து ஆசீர்வதிச்சு அப்புறம்தான் அனுப்புவாங்க. இதெல்லாம் சுமந்து தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போக வேண்டியதாக இருக்கும். இது வீட்டின் கட்டளை. அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையோ காலையில் எந்திச்ச உடனே ஏசு சுவாமியும் உங்களுக்கு முத்தம் கொடுத்து தான் நான் இந்த நாளை தொடங்க விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நீங்கள் ஆசையாய் வாசிக்கும்படி உட்காரும் பொழுது, ஆண்டவர் வார்த்தையை கூறும் பொழுதே நமக்கு முத்தம் கொடுக்கும் அந்த அன்பின் நிறைவை ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நிறைவு இறங்கும். அந்த அன்பின் நிறைவை இன்று முதல் உங்களுக்கு காண செய்வேன் என்று அருமையான அந்த முத்தத்தோடு காலையில் அவரோடு செலவிட்டு எழுந்திருக்க போகிறீர்கள். உங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், உங்க ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அப்பொழுதும் உங்களை முத்தமிட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் கூட வரப்போகிறார். ஒவ்வொருவரையும் சந்தித்து அங்கு பேசும் பொழுது ஆண்டவர் முத்தத்தை நீங்கள் உணர போறீங்க. சாப்பிட உட்காரும் பொழுது உணர போறீங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உணர போறீங்க. எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் முத்தமிட்டு அவர் அன்பின் நிறைவினாலும் ஆசீர்வாதத்தின் நிறைவினாலும் எல்லா காரியத்தையும் செய்யும்படி அவர் முத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது அதன் தொடக்கத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இந்த முத்தத்தின் அனுபவத்தை வைத்து அவர் அன்பின் நிறைவோடு வாழ்க்கையை நம்ம நடத்த போகிறோம். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு எப்பொழுதும் இருந்தாலே யார் என்ன செஞ்சாலும் என்ன குறை வந்தாலும் ஒன்றும் தொட முடியாது. நிறைவோடு நம்ம ஆண்டவர் முத்தங்களோடு வாழ வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாமும் இந்த முத்தத்தை இன்று பெற்று ஆண்டவரே எனக்கு இன்றும் முத்தம் கொடும் சுவாமி என்று அதுக்கு தேடிக்கொண்டே அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி நீங்க தேடி கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்க போறோம். அதை தேடி தேடி நம்ம வாழ போகிறோம். அதற்கு மாத்திரம் உள்ளமெல்லாம் ஏங்கும்படி ஆண்டவர் உள்ளத்தை திருப்புவார். இன்று அவர் முத்தம் விசேஷித்தது. சிலருக்கு தான் ஆண்டவர் அவரை தேடும் ஜனங்களுக்கு அதை வைத்திருக்கிறார். ஆசையோடு வந்து முத்தமிடுகிறார். ஆண்டவர் அப்படி நம்மை கண் திறந்து அவர் நம்மை அழைத்ததற்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும், எவ்வளோ நன்றி செலுத்தணும். உம் அண்டையிலும் பிள்ளைகளாய் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே சுவாமி, நன்றி அப்பா. உன் வெளிச்சத்தை அறிய முடிகிறது, நீர் யார் என்று அறிய முடிகிறது. இந்த முத்தத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறோம், நன்றி சுவாமி என்று நன்றியோடு அந்த முத்தங்களை தைரியமா என்று கேட்போம். பிரியமானவர்களே, சில காரியங்களில் ஆண்டவர் முத்தமிட்டு நமக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் முத்தமிடும் பொழுது முதலாவது ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். புது மனிதனாக ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அந்த ஒரு முத்தம் போதும், அப்படியே உள்ளமெல்லாம் மாறுகிறது. இன்றும் இந்த பையனை போல நாமும் பாவத்தை நமக்குள் சுமந்து கொண்டு ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்ததை போல இருக்கிறதே, இந்த பாவம் எனக்கு சுமக்கிறதுக்கு ஆசையே இல்லை சுவாமி, என் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறது, ஒன்றுமில்லாம கையில ஒன்றும் இல்லாம பன்னிகளுடைய உணவையாவது நான் திங்கலாம் என்று நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு என்னை பாவம் கீழார கொண்டு வந்தது. ஆண்டவரே, என் நிலை பரிதாபமா இருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட அழுகிறீர்களா? இன்றும் இந்த பாவத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் நீங்க வந்திருக்கலாம். அப்பா, நான் அழுகிறேன், உம் அன்பு எனக்கு மீண்டும் வேண்டும் என்று நான் அழுகிறேன் என்று இயேசு நம்மிடம் தேடி மனதுருகி வந்து அவர் என்னவற்றை நாம் பலி செலுத்தும்படி கேட்கிறார். அவர் கேட்கிறாரா, உன் உடலை எனக்கு பலி செலுத்தி கொடு, உன்னுடைய நேரத்தை எல்லாம் எனக்கு பலி செலுத்தி கொடு, உன்னுடைய பணத்தை உன்னுடைய சம்பத்தை எல்லாம் எனக்கு பலி செலுத்தி கொடுன்னு கேட்கிறாரா? அவர் நான் என் உடலை பலி செலுத்தி கொடுக்கிறேன், என் உடல் உனக்காக நொறுக்கப்படட்டும், என் உடலின் மூலம் சிந்தப்பட்ட ரத்தம் உன்னை
கழுவும்படி என் உடலை நான் உனக்கு பலியாய் செலுத்துகிறேன் என்று கேட்கிறார். என்ன ஒரு தேவன், என்ன ஒரு ஆண்டவர்! இப்படிப்பட்டவரை நாம் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு அவர் உடலை கொடுத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அதனுடைய வேர்களை எல்லாம் எடுத்து போட்டு அது கொண்டு வரும் சாபங்கள், அது கொண்டு வரும் நாச மோசங்களை நீக்கி ஒழிக்கும்படி ஆண்டவர் சிலுவையில் தொங்கி தன் உடலை நமக்கு பலியாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று அதன் மூலம் என்னிடம் வந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீ புது சிருஷ்டியாக உருவாகலாம், இந்த அழிவெல்லாம் நான் நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு என்னை தேடி இன்று நீங்க எல்லாம் முத்தமிடும்படி வந்திருக்கிறீர்களே என் பிள்ளைகளே, அது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். இன்று அவர் முத்தங்களின் அந்த விடுதலை கொண்டு வரும் விடுதலை நாம் உணரப்போகிறோம். அவர் இரத்தத்தினால் கழுவப்படும் பெரிய உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த இன்பத்தை, நீடித்திருக்கும் இன்பத்தை, நீடித்திருக்கும் சந்தோஷத்தை, வாழ்நாள் முழுவதிலும் எங்கும் இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அபரிவிதமாய் முத்தமிட்டு உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கிறதோட மிகப்பெரிய ஈவை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் உள்ளிருக்கும் அனைத்தையும் நம் மீது ஊற்றுகிறார். இன்று புது வாழ்வை நமக்கு அமைத்து தருகிறார், புது நோக்கத்தை அமைத்து தருகிறார், புது பணியை நமக்கு கொடுத்து அனுப்புகிறார். போ இதை செய் என்று சொல்லி மறுரூபப்படுத்தி அனுப்புகிறார். எல்லாம் புதிதாகி வாழ்க்கை தொடங்கும்படி செய்கிறார். அந்த வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு பெரிய அவருடைய நாமத்தை சூட்டி கவலைப்படாம தைரியமாக போ என்று நம்மை அனுப்புகிறார். இரண்டாவதாக முத்தமிடும் பொழுது நாம் அவருடைய அன்பினால் நிரம்பி அந்த முத்தங்களை பகிர்ந்து கொடுப்பதை போல் நாம் உணர்கிறோம். அதைத்தான் 1 பேதுரு 5:14 ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடே நீங்கள் அவர்களுக்கு சிநேகித்து வாழ்த்துதலை செய்யுங்கள். அப்போ நாம் அந்த அனுபவித்த இயேசுவின் முத்தங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய சமாதானம் நம்மை அபரிவிதமாய் நிரப்புகிறது. அந்த சமாதானத்தோடு ஆண்டவர் நம்மை வாழ செய்கிறார். இப்படிப்பட்ட செயல்களில் நீங்க ஈடுபட்டு நான் கொடுத்த அந்த முத்தத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுங்க என்று ஆண்டவர் சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் நமக்கு முத்தமிடும் பொழுது அந்த அன்பினால் நிரம்பி நம்மால சும்மாவே இருக்க முடியாது. ஐயோ, இந்த அன்பை நான் இவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டுமே, கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி அவங்களை தூக்கிவிடும் மனதுதான் நமக்கு இருக்கும். நம்மால் முடிந்த உதவிகளை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியோ இல்லை அவர்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வரும்பொழுது ஆண்டோடைய ஏற்ற வார்த்தை அவங்களுக்கும் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும், வாழ்விற்கு என்று நான் சொல்லணும் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுக்கிறோம். அவங்களுக்கு ஜெபித்து ஆண்டோடைய அற்புதங்களை எப்படியாவது கொண்டு வரணும் என்று பாரத்தோட நாமும் ஆண்டவர் எப்படி நமக்கு மனதுருகுகிறாரோ அவர் அன்பு நமக்குள் எழும்பி, மனதுருக்கம் நமக்குள் எழும்பி நாமும் அவர்களுக்கு அன்போடு செயல்படுகிறோம். சும்மாவே இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இன்று நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதலை செய்யுங்க, தெரிவிங்க. என் அன்பின் முத்தத்தை அவளுக்கு பகிர்ந்து கொடுங்க என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் அப்படி நமக்கு முன் வந்து செயல்படும் பொழுதும் ஆண்டவர் உங்களையே பயன்படுத்த தொடங்குவார். நம்ம சும்மா அவர் கொடுத்த வல்லமையெல்லாம் வச்சு உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் அதற்கு இருக்காது. ஆனால் நம்ம கொடுக்க கொடுக்க அந்த வல்லமை பெருகும். கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கிறார். நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் மகன் நான் கொடுப்பதையெல்லாம் வைத்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறான், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறான், மற்ற வாழ்க்கையை எழுப்புகிறானே, நான் கொடுக்கட்டும், இன்னும் அதிகமாய் கொடுக்கட்டும் என்று ஆண்டவர் நம்மை நம்பி கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், இன்னும் நம்மை பெருக செய்வார். இன்னும் அவர் வரங்களும் அருமையாய் நமக்குள்ளிருந்து கிரியை செய்யும். அதனால் ஆண்டவர் இந்த முத்தங்களை வைத்து சும்மா உங்களுக்கு வைத்திருக்காதீர்கள், மற்றவர்களுக்கு நீங்க ஆசையா கொடுங்க என்று ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார். நீங்க சொல்லலாம்,
ஆண்டவரே, நானே நொறுங்கி போயிருக்கிறேனே, எனக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்க சுவாமி. வியாதியினால் என் உடலெல்லாம் அழை கிழிக்கப்பட்டிருக்கு. எப்படி இன்னொருத்தவனுக்கு அன்பின் வார்த்தை நான் சொல்றது? என் நிலைய பாரு சுவாமி, எனக்கே பண பற்றாக்குறை இருக்கிறது. யாருக்கு நான் போய் வாரி வழங்க முடியும்? இவனையே காப்பாத்திக்க முடியல, இவன் வந்துட்டான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு. மற்றவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்களே, நான் போய் எப்படி உதவி செய்யறது? எனக்கு அந்த பலனே இல்லையே என்று சொல்றீங்களா? ஆண்டவர் இன்று அதற்காக உங்களுக்கு முதலாவது உங்கள் உடைந்து போன இருதயத்தையும் ஆண்டவர் சுகமாக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு முதலாக ஆண்டவர் அவர் அளவில்லாத அன்பை காட்டும்படி, தெரியப்படுத்தும்படி, அதனால் நிரப்பும்படி ஆண்டவர் உங்களை முதலாவது நிரப்புவேன் என்று சொல்லி நம்மை நிரப்ப வந்திருக்கிறார். ஒரு பெண் ராய்ப்பூருக்கு கூட்டத்திற்கு சென்ற பொழுது தனியாக அனைவருக்கும் ஜெபிக்கும் பொழுது அவள் வந்து முகமெல்லாம் வாடி போய் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவள் இருப்பதை நான் அங்கு பார்த்தேன். அவள் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் சொன்னாள், இவளுக்கு ஒரே சஞ்சலமும் துயரமுமா அவள் வாழ்க்கையில் இருக்கு. அவள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறா. அவளுக்கு ஜெபம் பண்ண கேட்கிறா என்று சொன்னாங்க. நான் என்ன ஜெபம் செய்வது என்று யோசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தது தான் எனக்கு தெரியும். அவளையும் சரி என்னையும் சரி ஆண்டோடைய மகா பெரிய அந்த சந்தோஷம் எங்களை அபரிவிதமாய் நிரப்பினது. அவளை ஆண்டவர் அபரிவிதமாய் நிரப்பி அவள் ஆண்டவரிடம் கத்தி கதறி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தாள். ஆண்டவர் என்னையும் அந்த பரலோக மேன்மை சந்தோஷத்தை காட்டி என் இருதயத்தை நிரப்பினார். எவ்வளோ இன்பம்! அதற்கப்புறம் பேசக்கூட முடியல. அந்த நிரப்புதலுக்கு அப்புறம் வாயை திறந்து வார்த்தையே பேச முடியல. அவ்வளோ இன்பம். கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க வேண்டியதா போச்சு. அவ்வளோ பெரிய இன்பம் நமக்கு காத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஏன் நம்ம இருதயம் வீணாய் சஞ்சலப்பட்டு துக்கம் அடைந்து வழியே இல்லை என்று சொல்ல வேண்டும்? அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை நமக்கு. அவ்வளவு பெரிய பேரின்பம் நம் ஆண்டவருக்குள் பிதாவிற்குள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் பொழுது ஏன் நம் சஞ்சலப்பட வேண்டும் பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷம் இந்த நேரத்திலும் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. முழுமையாய் அனுபவிக்கும்படி ஆண்டவர் மொத்தம் கொடுக்க வந்திருக்கிறார். என் அன்பை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ரசியுங்கள் என்று சொல்லி அபரிவிதமாய் ஊற்ற வந்திருக்கிறார். அவரையே காண்பிக்க வந்திருக்கிறார். உண்மையாய் உங்களுக்கு முதல் முத்தத்தை கொடுக்க வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதை வைத்து எத்தனையோ பேருக்கு அடைக்கலமாயிருக்கும்படி நம்மை அனுப்புகிறார். இப்படிப்பட்ட அன்பின் நிறைவோடும் சந்தோஷத்தின் நிறைவோடும் நாம் செல்லும் பொழுது எதிரிகளின் பயங்கரமான செயல்கள் கூட நம்மை குத்த முடியாது பிரியமானவர்களே. அவ்வளோ நிறைவு நமக்குள் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களையும் கூட நேசிக்கும் பெரிதான அன்பு நமக்குள் இருக்கும். இதை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி என் எதிரிகள் செய்யும் செயல்லாம் பயங்கரமா இருக்கு, அவங்களை எப்படி நான் நேசிக்க முடியும் என்று நம்ம யோசிப்போம். நீதிமொழிகள் 27:6 நாம் வாசிக்கிறோம், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகளாய் இருக்கிறது. பயங்கரமாக இருக்குது. அவன் செய்யும் செயல், அவன் கொடுக்கும் முத்தங்களாய் வஞ்சனை உள்ளதாய் இருக்கிறது. மிகவும் நம்பி இருக்கிறவங்க இப்படி துரோகம் பண்ணும் பொழுது, நம்மை மறுதலிக்கும் பொழுது, நமக்கு அவர்கள் செய்யும் செயல் நம்மை கொத்துகிறது, பயங்கரமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வஞ்சனை இயேசுவிற்கும் தன் மிகவும் நேசித்த யூதாஸின் மூலம் வந்ததே. அவர் எவ்வளவாய் சீஷராய் அவனை வைத்து நம்பி போராடெல்லாம் பின்பற்றும்படி செய்தார். ஆனா அவன் என்ன செஞ்சான்? போய் இவரை தான் நீங்க கைது செய்யணும் என்று காட்டி கொடுக்கும்படியாக அவருக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். ஒரு நண்பரின் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். ஏமாற்றினான். வஞ்சித்தது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த வஞ்சனை
அந்த துரோகம் அவரை தொட முடியவில்லை, அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு தன் பிதாவின் நேசத்தினால் அபரிவிதமாய் நிரம்பியிருந்தார். அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பலனை பெற்றிருந்தார். அவர் நேசத்தை முழுமையாக பெற்றிருந்தார். அதற்கு வஞ்சனைக்கு இடமே இல்லாம போயிருச்சு. நுழையும்படி அதற்கு இடமே இல்லை, இருதயத்துல இடமே இல்லை. அவர் சொன்னார், சிநேகிதனே, எதற்காய் நீ வந்திருக்கிறாய் என்று, எண்ணத்திற்காய் நீ வந்திருக்கிறாய் என் சிநேகிதனே என்று அவர் வார்த்தை வல்லமையாக கூற முடிந்தது. என்ன ஒரு வல்லமையான வார்த்தை! வஞ்சனையின் மத்தியில், துரோகத்தின் மத்தியில் சிநேகிதன் என்று அழைக்கும் வல்லமையே அவர் முத்தங்கள் தான் நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவ்வளோ இடமே இல்லாம நம்மை சந்தோஷத்தினாலும் அன்பினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். நீங்களும் பார்த்து சொல்லும் வல்லமையை ஆண்டவர் கூட்டி தருகிறார். சிநேகிதனே, நீ செய்வதெல்லாம் என்னை தொட முடியாது. என்னத்திற்காய் நீ வந்தாய்? நீ செய்யும் வஞ்சனையின் செயல் பலனற்று போகிறது. அதற்கு பதிலாய் இயேசுவின் அன்பை வைத்து உன் ஆத்துமாவிற்கு பரிதாபப்பட்டு உன்னை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவ்வளவு ஆவியின் பலனோடு நிறைவோடு உங்களுக்குள் அந்த அன்பு வசிக்கும். தேங்க்யூ லார்ட். அப்படி அவர்களையும் ஆசீர்வதித்து மறுரூபப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இன்று முதல் அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாள்லையும் இந்த பிதாவின் இயேசுவின் அன்பில் நாம் நம்மை நனைத்து கொள்ள போகிறோம். காலையிலே நாம் அதற்காக தான் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என் இருதயத்தை முழுசா நிரப்பிறோம் சுவாமி. இந்த வஞ்சனை ஒன்று தொட முடியாதபடி, இடமே இல்லாதபடி என்ன நிரப்பிறோம். நிரம்பி நிரம்பி நான் செல்லட்டும். அந்த அன்பின் நிறைவோடு நான் அந்த நாள் ஒவ்வொருவரிடம் நான் பேசட்டும். என் மனைவியை குறித்து நான் திட்டுவதோ அவளுக்கு எரிஞ்சு விழுறதோ இல்லை. ஆண்டவரே, நான் மற்றவங்களிடம் ஏளனமாக நடந்து கொள்ளக்கூடாது சுவாமி, பேராசையோடு நடந்து கொள்ளக்கூடாது. இந்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு இடமே இல்லாதபடி வேற பிறர் செய்யும் துரோகத்தின் செயல்கள் எல்லாம் தொட முடியாதபடி அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் உங்கள் மெய்ப்பராய் அங்கு இருந்து உங்களை காத்து கொண்டு அன்பினால் வழி நடத்துகிறார். கடைசியாக அவர் முத்தமிடும் பொழுது பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். நம்மை ஒரு அதிகாரியாய் உயர்த்தும்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 10:1 அங்க தாவீதிற்கு இது நடக்கிறது. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை அவர் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று அவர் கூறினார். அவர் தலையில் அந்த எண்ணெயை ஊற்றி அவர் முத்தமிட்டு மனதார ஆசீர்வதித்து என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் உன்னை அவர் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக உன்னை இருக்கும்படி அபிஷேகம் பண்ணுகிறாரே. இன்று அப்படிப்பட்ட முத்தம் நம் மீது இறங்குகிறது. பிரியமானவர்களே, நல்ல சந்தோஷமா இருங்க. இன்று அப்படிப்பட்ட பெரிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம் வாழ்வின் மீது வைக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய கிருபை நம் மீது இறங்குகிறது. அந்த சுதந்திரத்துல உன்னை தலைவனாக அமர்ந்திருக்கும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவர் புது மனிதனாக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் பலனோடு இருக்கும்படி, அவர் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த சுதந்திரத்தில் ஒரு தலைவராய் இருக்கும்படி, தலை குனிந்தல்ல, நாம் வெட்கப்பட்டு வாழ்வை நடத்துவதல்ல, இந்த சுதந்திரத்தை பெற்று அதில் தலைவனாய் நின்று நம் வாழ்வை அவருக்கு அதிசயமான செயல்களை செய்து அவரை கனப்படுத்தும் ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். அதை கொடுக்கும்போது தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். சின்ன பையனா ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் அந்த சேவையில் தான் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து
ராஜாவாகும் அபிஷேகத்தை ஊற்றி பெரிய சுதந்திரத்தை உனக்கு மனதார நான் கொடுக்கிறேன்ப்பா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுக்கும் அந்த வார்த்தையை மொத்தமிட்டு ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த அபிஷேகத்தின் நிறைவையும் அன்று முதல் அவன் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கையில் ஒரு பலவானாய் இருந்தான், பலன் பெற்றவனாய் இருந்தான். ஆண்டவர் அன்று முதல் பயன்படுத்தினார். இன்று அதே கிருபை நமக்கு வருகிறது. நாம் ஆதியாகமம் 27 பார்க்கும்போது 26 29 வசனங்கள்ல ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை கூப்பிடுறார். வா யாக்கோபே, என்னிடம் வா. எனக்கு ஒரு யாக்கோபே என்று சொல்லல, ஆனா என் மகனே என்னிடம் வா, எனக்கு ஒரு முத்தம் கொடு என்று அழைக்கிறார். யாக்கோபு போய் அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கும் பொழுது மனதார ஈசாக்கு, தகப்பனாய் ஈசாக்கு அவன் மீது ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அப்படி வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் என்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தார். அபண்டன்ஸ், நிறைவை இந்த உலகத்தில் நான் உனக்கு தரும்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் பெயரில் என்று சூட்டினார். இந்த உலகத்தின் ஜாதிகள், ஜனங்கள் எல்லாம் அவள் உனக்கு வணங்கும்படி எவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியே ஆகினது அல்லவா? ஒரு ஜாதிக்கு தகப்பனாய் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவனுக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் கூட குறைவே இல்லை, நிறைவான சம்பத்தை பெருக்கி கொள்ளும்படி ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இது உண்மை. நீங்க உங்க தகப்பனிடம் இன்று முத்தம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் அளவில்லாமல் நேசிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு வழி நீர்தான் சுவாமி அப்படின்னு என்னையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன், என் வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அபரிவிதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம் மீது முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, என் வாழ்விலும் கூட இப்படி படிச்சுட்டு இருக்கும் போது, கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற டைம்ல அங்கே எனக்காகவே நான் என்னை அறியாமல் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா ஃபர்ஸ்ட் வரணும், நல்லா மார்க் வாங்கணும் என்று சொல்லி என் படிப்பை ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி ஆரம்பித்தேன்னா, என்னுடைய நோக்கத்துக்காக ஆரம்பித்தேன்னா, போகிற வழியில் அங்கே எல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாகி திசை திருப்பப்பட்டு அப்படியே மார்க்கெல்லாம் ஹை மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்த கம்மியாக ஆரம்பிச்சது. ரொம்ப குறைய ஆரம்பிக்கிறத பார்த்து நான் பயந்தேன். என் படிப்பு இதுக்கு மேலே என்ன ஆறுது, எனக்கு படிக்கிற மூடே இல்லையே, எனக்கு படிக்க முடியுமான்னு தெரியலையே, நல்ல மார்க் இனிமே மீண்டும் வருமானே தெரியலையே என்று பயந்தேன். ஆண்டவரே, இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி நான் பயந்து ஒரு நாள் எல்லாம் போதும் என்று ஆண்டவர் பாதத்தில் விழுந்து பயத்தில் நான் அழுதேன். ஆண்டவரே, ஏதாவது செய்யும் சுவாமி என்று. அன்றுதான் ஆண்டவர் சந்தித்து அந்த அழுகையெல்லாம் அழ வைத்து கேட்டு அவர் சொன்னார், சரி, இதுவரையிலும் உனக்காக நீ படிச்ச, ஆனா இனி உன் படிப்பையும் கூட எனக்காக செலுத்து, எனக்காக செய், உன் வாழ்க்கையை எனக்கு முழுவதுமாய் இதிலும் கூட ஒப்புக்கொடு என்று சொன்னார். அன்று முதல் நான் அந்த பலன் பெற்று ஆண்டவருக்காக படிக்க உட்காரும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டோடைய ஆவியானவர் என்னை அபரிவிதமாய் நிரப்புவார். அப்போ ஆண்டோடைய முழு பிரசன்னம் பழைய வழியில் அல்ல, ஒரு புது உற்சாகத்தோடு படிக்கும்படி என்னை நிரப்பும். அந்த நேரமெல்லாம் படிக்கும் பொழுது அப்படியே படிக்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தேன். ஆண்டோடைய கரம் இருப்பதை உணர்ந்தேன், கூட இருப்பதை உணர்ந்தேன். ஒப்பு கொடுத்ததை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவதை உணர்ந்தேன். நான் எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் ஆசீர்வதிச்ச ஆண்டவர் ஏ கிரேட் என்று எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் கிரேடை அது முதற்கொண்டு கொடுத்து கனம் பண்ணினார். ஆம், நம் ஒப்பு கொடுத்துதல், நம் இருதயம் ஆண்டவர் கரத்தில் கொடுப்பது, நம் வாழ்வை அவர் கரத்தில் கொடுப்பது தான் நாம் கொடுக்கும் மொத்தமாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்மை முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். தகப்பனின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேருகிறது. எல்லாத்திலையும் கனம்,
எல்லாத்திலையும் பெருக்கம். அதற்கு மேல் யாரும் அந்த ஆசீர்வாதங்களை நிறுத்தவே முடியாத அளவிற்கு, கொள்ளவே முடியாத அளவிற்கு நிரம்பி வழியும். படிப்புல பார்க்க போறோம், நம் வேலையில் பார்க்க போறோம், வியாபாரத்தில் பார்க்க போறோம், பதவிகளில் பார்க்க போறோம், பொறுப்புகளில் இவையெல்லாம் நடப்பதை நாம் பார்க்க போகிறோம். நம் குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் இது கொடுக்கப்படுவதை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் எதிர்பார்ப்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எடுத்துக்கொள்வோமா? இந்த நேரத்திலையும் கூட இந்த மொத்தத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. என் இருதயம், என் வாழ்க்கையெல்லாம் உம்மிடம் கொடுக்கிறேன் சுவாமி. என் மொத்தத்தை உன் மீது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். உன் மொத்தத்தை எனக்கு தெரியப்படுத்தும் சுவாமி. என் மீது வையும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஏசப்பா, உன் மீது ஆசை வைத்து இன்று உம்மை நாங்கள் காணும்படியும் ருசி பார்க்கும்படியும் தேடி வந்திருக்கிறோம் அப்பா, தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை எங்களுக்கு காட்டும் சுவாமி. உம் மொத்தத்தை எங்கள் மீது அளிப்பீரா? அதில் சந்தேகமே இல்லை. எங்களிடம் ஓடி மனதுருகி வந்து எங்களை கட்டி அணைத்து முத்தமிடும் தேவன் நீர், நீர், நீர். இன்று சுவாமி எங்கள் மீது மனமிறங்கும், மனமிறங்கும் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். திறந்த வாசல்களை எல்லாம் பார்த்து மகிழுகிறார். இங்கு எனக்கு ஒரு இடம் உண்டு என்று சொல்லி அவர் ஆர்ப்பரிக்கிறார். பிரியமானவளே, எனக்கு ஒரு இடம் கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளவு தாழ்மையா நம்ம இருதயத்துல ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க. எல்லா இடத்திலும் மரியாளும் யோசேப்பும் இயேசுவிற்கா இடம் தேடினார்கள். ஒரு இடமும் திறக்கப்படுவதில்லை. இன்றும் அப்படி தேடி உலாவி உங்கள் இருதயத்தை, மாட்டு தொழுவமாக இருந்தாலும் சரி, இந்த இருதயம் போதும், இந்த இடம் போதும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தாழ்மையுள்ள தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நமக்குள்ளதான் தங்கணும் என்று இடம் பார்த்து வந்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. இந்த தேவனை உங்கள் இருதயத்தில் முதலிடம் கொடுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் இல்ல, முழு இருதயத்தையும் எடுத்துக்கொள்ளுமப்பா என்று சொல்லி உங்கள் ஆசையெல்லாம் அவருக்கு முன் கொட்டுங்க. சட்டையெல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லா சந்தோஷத்தினால் இயேசுவை வரவழைத்தார்களே, எல்லா இலைகளையும் தூக்கி போட்டார்களே, நாமும் கூட அவரை வரவேற்போம். வாரும் அப்பா ராஜாவே, வாரும் 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 என்று சொல்லி உங்களுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அழைத்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. மகிமையின் ராஜா இப்பொழுது உட்பிரவேசிக்கிறார், உட்பிரவேசிக்கிறார். உங்கள் இருதயத்தில் அவர் கனம் அடைகிறார். அவர் உயர்த்தப்படுகிறது, அவர் பூரிப்படைகிறார். உங்களை குறித்து பாடல்களாய் பாடுகிறார் பிரியமானவர்களே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இருதயத்தை நோக்கி பாரும். எல்லாற்றையும் அழகாக்கும்படி நீர் வந்திருக்கிறீர் சுவாமி. நொந்து போன பிள்ளைகள் இருதயத்தை பாரும் சுவாமி. ஆண்டவரே, அங்கு உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள், அவர்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த கரங்களில் இருக்கும் தழும்புகள், கால்களில் இருக்கும் தழும்புகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் வராதபடி நீக்கி போடும் சுவாமி, நீக்கி போடும். உம்முடைய அன்பு அதற்கு இறங்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்குகிறது. தெய்வீக நேசிக்கும் அன்பு இறங்குகிறது. நன்றி என்று சொல்லி அதை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. சிலுவையில் உங்களை பற்றி சிந்தித்து பார்த்த அந்த எண்ணங்கள் இன்றும் உங்களை சிந்தித்து உங்களை நேசிக்கிறது, நேசிக்கிறது, நேசிக்கிறது. அன்பு இறங்குகிறது. ஒவ்வொரு காயப்பட்ட இருதயத்தையும் மாற்றுகிறது. நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் இன்று புதிதாய் மாற்றும்படி, பழையவைகளை ஒளிய செய்யும்படி, புது எதிர்காலத்திற்குள் உங்களை நோக்கி நடக்க செய்யும்படி அன்பு இறங்குகிறது. அன்பு இப்பொழுது ஒரு அலை அலையாய் உங்கள் இருதயத்தில் இறங்குகிறது.
தேங்க்யூ லார்ட். எங்களை உம்முடைய அன்பினால் திருப்திப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். வேற யார் அன்பும் நாங்க எதிர்பார்த்து வாழ வேண்டியதில்லை, தேடி வாழ வேண்டியதல்ல சுவாமி. உம் அன்பு போதும் அப்பா. இறங்குகிறது பிரியமானவளே, நேசரின் அன்பு, தாயின் அன்பு, தாயினுடைய மேலான அன்பு. தேங்க்யூ லார்ட். அது இறங்கி உங்களை தேடி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் ருசி பார்க்கும்படி, உங்களுக்குள் தங்கும்படி நேசர் வந்திருக்கிறாரே. ரட்சகர் இப்பொழுது எல்லா பழக்க வழக்கங்களையும் எல்லா குறைபாடுகளையும் உங்கள் ஆத்துமாவில் மாற்றி போடுகிறார், எடுத்து போடுகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி வந்திருக்கிறாரே. இன்று அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். பழையவைகள் எங்கே என்று தேடும் அளவிற்கு பழைய பழக்க வழக்கங்கள், பாவ பழக்கங்கள் நீங்கி செல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை மறந்து போகுங்கள் பிரியமானவர்களே. இதோ ஒரு புது எதிர்காலம், இதோ ஒரு புதிய நோக்கம், இதோ ஒரு புதிய பணி உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆண்டவருடைய சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இறங்குகிறது. அதற்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், புதிய சிருஷ்டியாய் மாற்றி, தாவீதே இனி என் ராஜாவாய் நீ அரசாள வேண்டும், தலைவனாய் உன்னை நியமிக்கிறேன் என்று சொன்ன தெய்வ அதிகாரம் உங்கள் மீது இறங்குகிறது பிரியமானவர்களே. அதை தைரியமாக பெற்றுக்கொள்ளுங்கள். தகுதியற்ற எனக்கு நீர் அளவில்லாமல் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி என்று போற்றி ஆண்டவருக்குள் மகிழுங்க பிரியமானவளே. ஒரு புது எதிர்காலம் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. வியாபாரத்தின் மீது அபரிவிதமான ஆசீர்வாதம் இறங்குகிறது. நீங்கள் தொடுவதெல்லாம் பாக்கியமாய் மாறுகிறது. எங்கு தோல்விகளும் அழிவும் இருந்திருக்கிறதோ, தலை குனிந்து நீங்க வெட்கத்தில் நடந்து போக வேண்டியதா இருந்ததோ, அதே இடத்தில் தலை தூக்கி ஆண்டவர் கனத்தோடு நடக்கும்படி உங்களுக்கு முன் ராஜா செல்லுகிறார். எல்லா சுதந்திரத்தையும் அனுபவி என்று சொல்லி தாராளமாய் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அதில் உங்களை தலைவனாய் தலைவியாய் நடக்கும்படி செய்கிறாரே. குடும்ப தலைவியாய் நீங்கள் கனத்தோடு நடக்கும்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கொடுத்த சுதந்திரத்தை பெருக செய்கிறார். God is blessing it. God is blessing it. உங்கள் படிப்பை மேன்மேலும் ஆசீர்வதித்து அதில் அபரிவிதமாய் பிரகாசிக்கும்படி சிறந்த ஞானம், உலகம் பார்க்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத ஞானத்தை பெற்றுக்கொள்ள செய்து ஆண்டவர் அருமையாதில் பிரகாசிக்க செய்கிறார். உங்கள் கெரியர் குறித்து கவலைப்படாதீங்க, வேலை சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்து அதில் உங்களை அபரிவிதமாய் உயர்த்துகிறார். எல்லாம் மாறினது. ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். இங்கு சபையின் ஊழியத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று ஒரு நொடி பொழுதில் கேட்கும் நேரத்தில் பனி போல் ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துமாறு ஒரு நொடி பொழுது ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஆவியின் நிறைவு எங்களுக்குள் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவருடைய வரங்கள் நம் மூலம் கிரியை செய்து ஆசீர்வாதமாய் வைக்கும்படி God is blessing us. நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமாகவே உன்னை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எஸ், ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கட்டும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் வார்த்தையை வைத்து ஸ்திரப்படுத்தும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு அற்புதங்கள், அடையாளங்களை கொண்டு வரும் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதமாக இருங்கள். இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்தப்படுங்கள். எஸ், ஒவ்வொருவரும் பிள்ளைகள் முதற்கொண்டு பயன்படுத்தப்படுவார்களாக சுவாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும் உடைய வரங்கள் கிரியை செய்வதாக. அதற்கு புது அபிஷேகத்தை நாடி வந்திருக்கிறோமே. நிரப்பும் நிரப்பும் சுவாமி. எல்லாம் புதிதாகிறது. ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் மகள் இவளே என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி சொல்லட்டும் சுவாமி. பிசாசு அவர்களை பக்கத்திலே வர முடியாதபடி தலை குனிந்து ஓடட்டும், ஓடட்டும் சுவாமி. அவள் மீது அதிகாரத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தெய்வீக ஒளியும் வெளிச்சமும் பிள்ளைகளுக்குள் எறிவதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவர்களுக்குள் பிரசன்னமாகி அவர்கள் தேவனாய் வல்லமையா அவர்களுக்குள் இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். இனி நீர்தான் காணப்படுவீர் சுவாமி. இயேசு மாத்திரம் அவர்கள் பிள்ளைகள் மூலம் காணப்படுவார், காணப்படுவார், காணப்படுவார். தைரியமாக இருங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரே காணப்படுவார். அவர் ஒளி உங்கள் மூலம் வீசும். அவர் அன்பு உங்கள் மூலம் இந்த உலகத்திற்கு காணப்படும். எத்தனையோ பேர் வாழ்க்கை கட்டப்பட போவதற்கு ஸ்தோத்திரம்.
ஆத்துமா ரட்சிக்கப்பட போவதற்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்தி மீண்டும் முத்தமிடுகிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில். ஆமென்.